உங்களை எனக்கென தெரிந்து கொண்டேன், உலகினில் உங்களை பிரித்தெடுத்தேன். உன்னத திட்டத்தை நிறைவேற்றிட உங்களை நான் தெரிந்து கொண்டேன். உங்களை நான் தெரிந்து கொண்டேன். உங்களையே 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 நான் தெரிந்தெடுத்தேன். உங்களையே நான் தெரிந்து கொண்டேன். உங்களையே நான் தெரிந்து கொண்டேன். உங்களை எனக்கென தெரிந்து கொண்டேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் தியானிக்கிறோம். பரிசுத்த பவுல் ஏறக்குறைய 1.5 வருடங்கள் கொரிந்து சபையிலே பணி செய்து அந்த சபைக்கு கொடுக்கின்ற ஆலோசனைகளையும் அதை விட்டு வந்து தூரத்தில் இருக்கும் பொழுதும் அதை குறித்த சிந்தைகளோடு கூட எழுதுகிற ஒரு ஆலோசனை கடிதம்தான் இந்த 2 கொரிந்தியரின் புத்தகம். கொரிந்து சபைக்கு எழுதின அநேக ஆலோசனைகள் இன்றைக்கு நமக்கும் பொருத்தமாக இருக்கிறது. அந்த சபையிலே நல்ல பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவர்களும் இருந்தாங்க. எத்தனை முறை சொல்லியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கூட்டமும் இருந்தது. விளைவு அங்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், குறிப்பாக மன பேதங்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை, பெருமை, ஏக சிந்தையற்ற சூழ்நிலை, மொத்தத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பல அட்வைஸ் அவர் சொல்லியும் கேட்கல. 2 தடவை வந்துட்டார், 3ஆம் தடவை வரப்போகிறேங்கிறாரு. இந்த தடையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை சரிப்படுத்திக்கிறாரு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலேருந்து 14ஆவது வசனம் அதோடு முடிகிறது. கடைசியாக சகோதர சகோதரிகளே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு கூட அந்த கடிதத்தை முடிக்கிறார். இந்த ஸ்டைல் பவுலடியாருடைய ஸ்டைல். முடிக்கும் பொழுது சொல்லுவார், நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், எச்சரிக்க வேண்டியதெல்லாம் எச்சரித்துட்டேன், செய்ய வேண்டிய பணியெல்லாம் செஞ்சுட்டேன், இனி உங்களுடைய கையில் விடுறேன். நீங்கள் உங்களை ஆண்டவருக்குள்ளே சீர்படுத்துங்கள், ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு சொல்லி தான் செய்து முடித்ததுக்கு பின்பாக அந்த பொறுப்புகளையெல்லாம் நம்மிடத்தில் கொடுத்து வாழ்த்துகிறது பவுலுடைய பழக்கம். அது எப்படி இருக்குன்னா, நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒழுங்காக படிக்கலைன்னு வச்சுங்களேன், இந்த ப்ராக்ரஸ் கார்டில் பார்த்திங்கன்னா வெறும் ரெட் லைனாக இருக்கும், சிவப்பு லைனாக இருக்கும். ப்ராக்ரஸ் கார்டில் பெற்றோர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், பயத்தோடு வந்து நீட்டுவோம். அப்போ பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, பல தடவை போன தடவையும் எச்சரித்தேன், அதுக்கு முன்னால் தடவையும் எச்சரித்தேன், இந்த தடவையும் இதே மாதிரி வந்து நிற்கிறியப்பா, அவ்வளோதான், சொல்கிறது சொல்லிட்டோம், இனி உன் இஷ்டம், நல்லா படிச்சேன்னா உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும், இல்லைன்னா எப்படியோ போயிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம மேலே உள்ள ஆசை, விருப்பத்தினாலே, பிரியத்தினாலே மனபேதத்தோடு மன கிளேசத்தோடு பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. சில பேர் அடித்து பேசுவாங்க, சில பேர் எச்சரிக்கை பண்ணுவாங்க. அது மாதிரி தான் பவுலடியார் இந்த லெட்டர்ஸ் பூரா சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் சமாதானமாக இருக்கணும்னா ஒருவருக்கொருவர் ஏக சிந்தையாக இருங்க, சந்தோஷமாக இருக்கணும்னா ஒருவருக்கொருவர் நற்சீர் பொருந்துங்கன்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணிட்டேன், இனி உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். இது அன்றைக்குரிய வழக்கம். ஆண்களை முத்தம் செய்வதும் வரவேற்பதும், பெண்கள் முத்தம் செய்து வரவேற்பதும் அன்றைய இயல்பு கலாச்சாரம். அது உள்ளான அர்த்தத்தோடு செய்யணும், வெளிப்புற தோற்றத்தோடு வெளியே முத்தம் பண்ணிவிட்டு உள்ளே பொறாமையோடு கூட பகைமையோடு இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட முடிக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா டேர்ன் பேக் டு காட், டேர்ன் பேக் டு வேர்ட், ஆண்டவரிடத்தில் திரும்புங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறார் அந்த கடிதத்தை.
அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு தான் இந்த எச்சரிக்கையெல்லாம், இந்த ஆலோசனையெல்லாம். நானும் நீங்களும் பலமுறை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டும் அதை உதாசீனப்படுத்தி விட்டு உலகத்துக்கு உடையவர்களாய் வாழ்வோம் என்றால், உலகத்தின் கலாச்சாரங்களை என்னுடைய குடும்பங்களிலே, தனிநபர்களுக்குள்ளே, திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்கிறாரு, இது உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன், சீர் பொருந்துங்கள், நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புங்க, நான் உங்கள் மேலே பட்சமாக இருக்கிறேன், கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன், சத்தத்தை கேட்டு திறந்தீங்கன்னா நான் வந்து உங்களோடு உட்காருவேன், நீங்கள் கொடுக்குறத சாப்பிடுவேன், அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறத கொடுப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்னா என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படிவோம். உலகம் தர முடியாத மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.